hello, welcome back to KL2TN Foods. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஹல்க் சிக்கன் தான் பார்க்க போறீங்க. ஸோ பார்க்குறப்பவே டெம்ப்ட் ஆகுதுல்ல. ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் டக்குன்னு மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு கையளவு புதினா எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு லெமன் ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 6-7 பச்சை மிளகா நல்லா கீறி போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த மிளகா பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து காரம். நெக்ஸ்ட்டு மிளகு ஆட் பண்ணுவோம். ஸோ காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது பேஸ்ட்டாக இருந்தாலும் அப்படியே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பூண்டும் இஞ்சியும் தனித்தனியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை அப்படியே போடுங்க. நம்ம இப்போ வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, குறுமிளகு. ஸோ இதுவும் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த குறுமிளகோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், அடுத்து கரம் மசாலா பவுடர், கடைசியாக தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் ஒரு 5 செகண்ட் ஒரு திருப்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இனி அரைக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸில் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டு வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஸோ 1 hour ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுமே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் குறுமிளகு போட்டுக்கோங்க. அடுத்தது பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கொஞ்சமாக போட்டால் போதும். இதோட அரோமா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம பூண்டு எகைன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலை பூண்டு போட்டதுமே ஒரு நல்ல வாசனை வரும். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. ஸோ இனி அடுத்தது வந்து நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வரட்டும். ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா வெந்திருக்கு சிக்கன்.
ஸோ இந்த குக்கர் மூடி ஓப்பன் பண்ணதுமே அவ்வளோ வாசனை. ஸோ அந்த கொத்தமல்லியும் புதினாவும் அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி செம்மையாக இருந்துச்சு அந்த அரோமா. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த வாசனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பிஃபோர் தட் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த குழம்புல வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதனாலனா அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes நான் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன். அந்த குழம்பு கொதிக்கும் போது அந்தளவுக்கு வாசனையாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக அந்த வாசம். ஸோ கைஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம கொஞ்சம் கெட்டி பண்ண போகிறோம். ஸோ அட்லாஸ்ட் ஒரு 10 minutes நியர்லி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெக்ஸ்சர் தான் வேணும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலாம். இன்னும் ட்ரை பண்ணி நீங்கள் வறுவல் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ அதுவும் இதை விட செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இந்த டெக்ஸ்சர் தான் எனக்கு வேணும். ஸோ இப்போவே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி சர்வ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். At last நம்மளோட ஹல்க் சிக்கன் இஸ் ரெடி now. ஸோ கைஸ் இந்த வீக்கெண்டே நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை ஃப்ரம் ஐஷு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.